2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். ஜவ்வாது மலை அடுத்த புலியூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி ஸ்ரீபதி கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்திய உரிமையியல் நீதிபதி தேர்வில் பங்கேற்றார். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற ஸ்ரீபதி 6 மாத கால பயிற்சிக்கு செல்ல உள்ளார். நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய ஸ்ரீபதிக்கு மாலை அணிவித்து ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலதாளம் முழங்க பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்து வாழ்த்து தெரிவித்தனர். சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மலை கிராமமான ஜவ்வாது மலையில் படித்த பெண் ஸ்ரீபதி முதல் மலைவாழ் இன பெண் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார். தமிழ்நாடு அரசால் பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்ட சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மருத்துவ விடுப்பில் சென்றார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்டோர் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையின்படி பதிவாளர் தங்கவேல் மீதான 8 குற்றச்சாட்டுகள் உறுதியாகின. இதனையடுத்து தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்ய துணைவேந்தருக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்திருந்தது. இந்த சூழலில் இன்று நடைபெறவிருந்த பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் தங்கவேல் கலந்து கொள்ளவிருந்தார். இதற்கு ஆசிரியர் சங்கம், தொழிலாளர் சங்கம் மற்றும் மாணவர் அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பதிவாளர் தங்கவேல் முதுகுவலி காரணமாக 23ஆம் தேதி வரை 12 நாட்கள் மருத்துவ விடுப்பில் சென்றார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி ஐயப்பன் கோயில் நடையை திறந்து வைக்கிறார். ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக கேரள அரசு சார்பில் பத்தனந்திட்டா, கோட்டயம், செங்கன்னூர், திருவனந்தபுரம், கொட்டாரக்கரை, எர்ணாகுளம், பாலக்காடு உள்ளிட்ட இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று முதல் 5 நாட்கள் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம், படிப்பூஜை, உதய அஸ்தமன பூஜை, சகஸ்கர கலச பூஜை, புஷ்பாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறும். ஆன்லைன் மூலம் முன்பதிவு, உடனடி முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். கடந்த மாதம் நிறைவடைந்த மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சுமார் 52 லட்சம் பக்தர்கள் சபரிமலையில் ஐயப்பனை நேரில் தரிசித்தனர். திரைப்பட இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் திருடு போன தேசிய விருது